திருப்பதி ஏழுமலைகளின் மேல் காலத்தையும் அறிவியலையும் தாண்டி நின்று கொண்டிருக்கும் ஒரு அதிசயம். உலகில் கோடிக்கணக்கான பக்தர்கள் தினமும் தரிசனம் செய்யும் இந்த பெருமாளை சுற்றி நமக்கு தெரியாத பல ரகசியங்கள் இன்றும் மறைந்தே இருக்கின்றன. பெருமாளுக்கு சார்த்தப்படும் மலர்கள், அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படும் பால், நெய், மோர், தயிர், துளசி இலைகள் என அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலிருந்து மட்டுமே கொண்டு வரப்படுகின்றன. அந்த கிராமம் முழுவதும் பெருமாளுக்காக மட்டுமே வாழ்கிறது. திருப்பதியிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள அந்த கிராமத்திற்குள் இதுவரை யாருக்கும் அனுமதி இல்லை. கோவில் அர்ச்சகர்கள் மட்டுமே அங்கு செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். வெளி உலக தொடர்பே இல்லாத அந்த கிராமம் பெருமாளின் சேவைக்காக மட்டுமே இயங்கி வருவது இன்னும் ஒரு பெரு ஆச்சரியம். மேலும் பெருமாளின் சிலையில் பதிக்கப்பட்டிருக்கும் முடி உண்மையான மனித முடி என்று சொல்லப்படுகிறது. புராண கதைகளின்படி பெருமாள் பூமிக்கு வந்த காலத்தில் நடந்த ஒரு போர்க்களத்தில் அவருடைய முடியின் சில பகுதிகள் சேதமடைந்ததாம். இதை அறிந்த காந்தர்வ பேரரசி நீலாதேவி பெருமாளின் மேல் கொண்ட பக்தியால் தன்னுடைய கூந்தலை அறுத்து பெருமாளின் சிலை முன்பு வைத்து அதை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டியுள்ளார். பெருமாளும் அதை ஏற்றுக்கொண்டு தன் தலைக்கு அணிந்ததாக நம்பப்படுகிறது. அதனால்தான் இன்று வரை திருப்பதி செல்லும் ஒவ்வொரு பக்தரும் தங்களுடைய முடியை பெருமாளுக்கு தானமாக வழங்குகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பலருக்கும் திருப்பதியில் உள்ள பெருமாள் சிலை சன்னதியின் நடுவில் இருப்பதாக தோன்றும். ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக ஆராய்ந்தால் அந்த சிலை சன்னதியின் வலதுகை மூலையில் அமைந்துள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது கட்டிடக்கலை நிபுணர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் இன்னும் புரியாத ஒரு அமைப்பாகவே இருக்கிறது. மேலும் பெருமாளின் சிலையின் பின்புறச் சுவற்றில் காதை வைத்து கேட்டால் கடல் அலைகளின் சத்தம் கேட்பதாக பலர் கூறுகின்றனர். இதனால் பெருமாள் பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருப்பது போன்ற அமைப்பு நம் கண்களுக்கு தெரியாமல் மறைந்திருக்கிறது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். கருவறைக்குள் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் மண் விளக்குகள் பற்றிய மர்மமும் அதிசயமே. அந்த விளக்குகள் எப்போது ஏற்றப்பட்டன என்பதற்கான எந்த பதிவும் இல்லை. ஆனால் ஒருமுறை ஏற்றப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை அவை ஒருபோதும் அணைந்ததே இல்லை என்று சொல்லப்படுகிறது. காலம், காற்று, ஈரப்பதம் என எதுவும் அவற்றை அணைக்க முடியவில்லை என்பதே பக்தர்களின் நம்பிக்கை. 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு திருப்பதி பகுதியில் ஆட்சி செய்த ஒரு மன்னன் குற்றம் செய்ததாக 12 பேருக்கு மரண தண்டனை விதித்து அவர்களை தூக்கிலிட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் இறந்த பின் அவர்களின் உடல்களை திருப்பதி கோவிலின் சுவற்றில் கட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கொடுமையை தாங்க முடியாமல் பெருமாள் நேரடியாக தோன்றி தரிசனம் கொடுத்ததாக ஒரு வரலாற்று செய்தி பரவலாக பேசப்படுகிறது. அதன் பின் தான் அந்த நடைமுறை நிறுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பெருமாள் விக்கிரகத்தின் பின்புறம் எப்போதும் ஒருவித ஈரப்பதமும் தண்ணீர் ஊறியது போல் இருப்பதாக அர்ச்சகர்கள் கூறுகிறார்கள். இதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டும் இதுவரை எந்த அறிவியல் விளக்கமும் கிடைக்கவில்லை. அதேபோல் பெருமாளுக்கு சார்த்தப்பட்ட மலர்களை மறுநாள் காலை சுத்தம் செய்த பின் அவற்றை கருவறைக்குள் வைக்காமல் கோவிலின் பின்புறம் உள்ள அருவியில் கொட்டுகிறார்கள். ஆனால் அந்த மலர்கள் அங்கே ஒருபோதும் காணப்படுவதில்லை. அவை அனைத்தும் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஏற்பேடு என்ற கிராமத்திற்கு சென்று தேங்கி நிற்கின்றன என்று சொல்லப்படுகிறது. அறிவியல் ரீதியாக எந்த வகை கற்பூரமாக இருந்தாலும் அதை தொடர்ந்து ஒரே கல்லில் ஏற்றினால் அந்த கல்லில் விரிசல் அல்லது பிளவு ஏற்படும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆனால் திருப்பதி ஏழுமலையான் சிலையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கற்பூரம் ஏற்றப்பட்டும் இன்றளவும் எந்த ஒரு விரிசலும் இல்லை. அதற்கான எந்த அடையாளங்களும் காணப்படவில்லை என்பதே இன்னொரு அதிசயம். இந்த எல்லா மர்மங்களையும் ஒன்றாக சேர்த்து பார்த்தால் திருப்பதி என்பது வெறும் ஒரு கோவில் அல்ல. அது அறிவியலுக்கும் மனித புரிதலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக சக்தியின் இருப்பிடமாகவே தோன்றுகிறது. எத்தனை ஆய்வுகள் நடந்தாலும் எத்தனை கேள்விகள் எழுந்தாலும் ஏழுமலையான் என்ற அந்த ஒரே நம்பிக்கை கோடிக்கணக்கான மனங்களில் இன்றும் உயிரோடு துடித்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.